செய்தி. மேகதாது விவகாரத்தை சட்டத்தை மீறி கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறதா கர்நாடக அரசு என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கர்நாடக அரசு வரைவு திட்டத்தை அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறது என்று PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு எல்லை மீறுகிறதா அப்படிங்கிற ஒரு கோணத்துல PR பாண்டியன் தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறாரு. இது குறித்த வரைவு அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே பல முறை மேகதாது அணை திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு தனது கடும் எதிர்ப்பை காவிரி ஆணையத்திலே பதிவு செய்திருக்கிறது. இது குறித்து விவாதம் நடத்தக்கூடாது என பல முறை வலியுறுத்தியும் கூட கர்நாடக அரசு மீண்டும் மீண்டும் அதே முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் February 1 நடைபெற்ற கூட்டத்திலே கர்நாடக அரசின் கோரிக்கைப்படி இந்த காவிரி மேகதாது திட்டம் குறித்த விவாதம் நடைபெற்றது. அப்போதும் தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. காவிரி ஆணையத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே கூட இது குறித்து விவாதம் நடத்துவதற்கு ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆணையத்தின் வரம்புக்கு உட்பட்டது அல்ல என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழலில்தான் தற்போது ஆணையம் இதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்று சொல்லப்படும் நீர்வள ஆணையத்துக்கு இந்த அறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இதை எடுத்து விவாதித்ததே தவறு எனவும் மேகதாது அணை விவகாரத்தை எப்போதுமே தமிழ்நாடு அரசு உறுதியாக எதிர்த்து வருகிறது எனவும் காவிரியின் குறுக்கே மீண்டும் ஒரு அணை கட்டப்பட்டால் இதனால் தமிழ்நாடு தான் பாதிக்கப்படும் எனவும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட் என்கிற முறையிலே, அதாவது கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் தமிழகத்துக்கு பாய்கிறது, ஆகவே தமிழகம் இதனால் பாதிக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் வகையிலே மீண்டும் ஒரு முறை தனது எதிர்ப்பை தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் காவிரி ஆணையம் இந்த அறிக்கையை சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பியிருப்பது ஏன்? இதை எடுத்திருக்கவே கூடாது, விவாதித்திருக்கவே கூடாது என்பதே தற்போது தமிழக அரசின் கருத்தாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆணையம் இத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்திலே காவிரி தொடர்பான வழக்கில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. கணபதி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஏற்கனவே நீங்க இது குறித்து சொல்லியிருந்தீங்க, இந்த மேகதாது விவகாரத்தில் சட்டத்தை மீறி கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறதா கர்நாடகா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டா தமிழ்நாட்டினுடைய விவசாயம் எப்படி இருக்கும்? அது குறித்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே உபரி நீரை மட்டும்தான் நமக்கு கர்நாடகம் வழங்கி வருகிறது. உரிய காலத்தில் உரிய தண்ணீரை வழங்க மறுக்கிறது. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அடிப்படையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படை செயல்படக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணையமும் அதை பெற்றுத்தர மறுக்கிறது. இந்த நிலையில் மேகதாது அணை கட்டி தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை பதவியேற்ற உடனேயே வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து அதனை நேரடியாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர், நீர்வள ஆணையம் இதிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, காவிரி குறித்த பிரச்சனைகளை முடிவெடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் தான், எனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் செயல்படுகிற ஆணையத்தை அணுகுங்கள் என்ற அந்த அறிக்கையை ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தது. 2021 முதல் ஆணையத்தில் அது குறித்து விவாதிப்பதற்கு பல முயற்சிகளை கர்நாடகம் மேற்கொண்டது. இறுதிகட்டமாக பசவராஜ் பொம்மையே கர்நாடக சட்டப்பேரவையிலேயே அறிவித்தார், மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று. அந்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த வரைவு திட்ட அறிக்கை பல கட்டங்களில் ஆய்வுக்கு வருகிற போது நாங்களே நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து இந்த அணை கட்டினால் தமிழகம் அழிந்துவிடும், எனவே கர்நாடகாவின் மோசடி நடவடிக்கைக்கு நீங்கள் துணை போகக்கூடாது, அதனை ஆணையம் விவாதிக்க கூடாது என்பதற்கு தமிழ்நாட்டிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்தினோம். அவர் உடனடியாக கடிதமே கொடுத்து ஆணையத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் அந்த கருத்து விவாதிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டது. திடீரென கடந்த 1 நடைபெற்ற ஆணைய கூட்டத்தில் கர்நாடகம் வலியுறுத்தியதை மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இடம்பெற்றிருக்கிற 3 பேர் அதனை ஆதரித்ததாகவும் மத்திய அரசு நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பி கருத்து கேட்கலாம் என்கிற முடிவெடுக்கிற போது தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட சந்தீப் சக்சேனா அவர்கள்
இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, எனவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னதையும் மீறி பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் முடிவெடுத்ததாக ஆணைய தலைவர், கேரளாவும் இதனை கர்நாடகாவுக்கு ஆதரவான நிலை எடுத்ததாகவும் சொல்லி இந்த கருத்தை மத்திய அரசுடைய நீர்வள ஆணையத்துக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் மீண்டும் வரைவு திட்ட அறிக்கை அனுப்பி இந்த அணை கட்டுவதால் ஏற்படும் சாதகம், பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம் குறித்து அனைத்தையும் கேட்டு ஏதோ தமிழ்நாடு ஒப்புதலோடு மேகதாது அணை கட்டுவதற்கான இந்த வரைவு திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பியது போல ஒரு கருத்தை மினிட்டில் பதிவு செய்து அனுப்பிவிட்டார். இந்த மினிட் பதிவு வெளியே வந்த உடனேயே நாங்கள் அன்றைக்கு அதை கொளுத்தினோம். உடனடியாக தமிழக அரசை சொன்னோம், அமைச்சரவையை கூட்டி தமிழ்நாடு அரசு ஒப்புதல் இல்லாமல் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஆனால் நிறைவேற்றுகிற போது தமிழ்நாடு அரசு பிரதிநிதி வெளியேறி இருக்க வேண்டும், இவர் வெளியேறாமல் உள்ளே அமர்ந்திருந்ததால் அதை நியாயப்படுத்துவதற்கு வசதியாக ஆணையம் பெரும்பான்மை என்கிற கருத்தின் அடிப்படையில் நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. எனவே இதன் மூலம் தமிழ்நாடும் மேகதாது அணைக்கு ஒப்புக்கொண்டதாக நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் துரைமுருகனே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். சில தவறானவர்கள், சில அயோக்கியர்கள் காவிரி மேகதாது அணை கட்டுவதற்கு இப்ப தற்பொழுது இந்த காவிரி ஆணையத்தினுடைய செயல்பாடு நியாயமானதாக பார்க்கப்படுகிறதா? ஏன்னா ஏற்கனவே இந்த ஆணையத்தில் மேகதாது விவகாரம் குறித்து பேசக்கூடாது தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில காவிரி ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த காவிரி ஆணையத்தினுடைய செயல்பாடு சட்டத்துக்கு புறம்பானது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதை முடிவெடுப்பதற்கோ புதிய அணை கட்டுவது குறித்து கலந்தாலோசனை செய்வதற்கு ஆணையத்துக்கு அனுமதி இல்லை. எதுவாக இருந்தாலும் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் அணை கட்டுவது குறித்து ஒரு வழக்கு இருக்கிறது, ஆணையத்தில் விவாதிக்க கூடாது என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிற போது பெரும்பான்மை கருத்தை முடிவெடுத்து மத்திய அரசுக்கு அனுப்புகிற போது வெளிநடப்பு செய்திருந்தால் இன்றைக்கு அந்த பெரும்பான்மை கருத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதிலேயும் தமிழக அரசு கவனக்குறைவாக செயல்பட்டது. மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த பிறகும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், அமைச்சரவையை கூட்டி அந்த கருத்து தவறானது, சட்டவிரோதமானது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது ஆணையம் இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது, அணை கட்டுவது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை, எனவே இதை நீங்கள் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்தினோம். ஏற்க மறுக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக கொடுத்து மீண்டும் இதற்கு ஒரு வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்று சொன்னோம். இதுவரையிலும் காலம் தாழ்த்தி விட்டது. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது குறிப்பிடுகிற போது அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், இப்படி நம்ம அனுமதி இல்லாமலேயே தமிழ்நாடு அதற்கு ஆதரவு தெரிவித்ததாக சில அயோக்கியர்கள் அந்த பதிவை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். ஆனால் சட்டப்பேரவை நடக்கிற போது இப்படி விவாதம் வருகிற போது சட்டத்திற்கு புறம்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு அது ஒரு பாதுகாப்பான அரணாக அமைந்திருக்கும். இது உச்சநீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். இன்றைய நிலையில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. காவிரி ஆணையத்தினுடைய செயல்பாடு நியாயமானதா என்ற கோணத்தில் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி ஆணையத்தினுடைய செயல்பாடு சட்டத்திற்கு புறம்பானது என்று PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் சட்டத்தை மீறி கட்ட பஞ்சாயத்து நடத்தப்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே மேகதாது அணை விவகாரம் குறித்து ஆணையத்தில் விவாதிக்க கூடாது என்று தமிழக அரசு வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடு நியாயமானதா எனும் கோணத்தில் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது குறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, நம்ம ஏற்கனவே தற்பொழுது PR பாண்டியன் பேசினதையும் கேட்டோம். தற்பொழுது காவிரி ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடு ஏன் நியாயமானதாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒன்று, காவிரி ஆணையத்துக்கு இது குறித்து விவாதிப்பதற்கு அதிகாரமே இல்லை, அதிகார வரம்புக்கு வெளிப்பட்டது என காவிரி ஆணையத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, பலமுறை தமிழ்நாடு எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருந்தும் ஏன் இப்படி காவிரி ஆணையம் செய்திருக்கிறது என்பதுதான் கேள்வியாக்குகிறது. ஆனால் அதே சமயத்திலே காவிரி ஆணையம் எந்த விதமான ஒப்புதலையும் அளிக்கவில்லை. அதாவது மேகதாது அணை கட்டலாம் என்று ஒப்புதல் அளிக்கவோ அது போன்ற கருத்துக்களையோ காவிரி ஆணையம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு அணை கட்டவே கூடாது, அதை மறுத்திருக்க வேண்டும் என்பதே தமிழக உறுப்பினர்களின் கருத்தாக இருக்கிறது.
தமிழகத்தை சேர்ந்த குழு ஒவ்வொரு ஆணைய கூட்டத்திலும் கலந்து கொண்டு எவ்வப்போதெல்லாம் இந்த மேகதாது விவகாரம் கர்நாடகாவால் எழுப்பப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் இது குறித்து விவாதிக்கவே கூடாது, இது போன்ற ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கவே கூடாது என வற்புறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இதை விவாதித்தது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று விவாதம் செய்பவர்கள் நாளை வரம்புக்கு இல்லாத இந்த விவகாரத்தை முடிவிலையும் எடுப்பார்களோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த விஷயத்திலே தமிழக விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கணபதி தொடர்ந்து இணைப்புல தொடர்ந்து ரமேஷ் இணைப்பு இருக்கிறார், அவரோடு பேசலாம். ரமேஷ், இன்றைக்கு சட்டப்பேரவையில் காவிரி நதிநீர் தொடர்பாக எழுப்பப்பட்ட அந்த விவகாரங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக நேற்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது போன்று காவிரி ஆணையத்திலே தேவையில்லாமல் கர்நாடக அரசு அந்த அஜெண்டாவில் சேர்த்திருக்காங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அதற்கு அமைச்சர் துரைமுருகன் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தார். இது ஒரு அயோக்கியத்தனமான செயல் என்றும் அவர் சட்டமன்றத்தில் அவை குறிப்பிலேயே இடம்பெற செய்திருக்கிறார். இது போன்று அதாவது ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் அந்த காவிரி ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விசுமிகள் இது போன்று தவறுதலாக அந்த அஜெண்டாவில் சேர்த்திருப்பதாகவும் அது குறித்து விரைவில் தமிழக அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் வழக்கு தொடக்க வேண்டும், அதாவது அவதூறு வழக்கு தொடருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கே சொல்லியிருந்தார். தமிழக அரசு அது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுல இந்த ஆணையத்துல ஒரு சில பேர் தவறுதலான ஆட்கள் இருப்பதாக துரைமுருகன் சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். எனவே இது விவாதிக்க கூடாது என்று ஏற்கனவே ரூல்ஸ் இருந்தாலும் கூட இதை மீறி ஒரு சிலர் கர்நாடகத்துக்கு துணை போவதாகவும் இது ஒரு அயோக்கியத்தனம் என்றும் நேற்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். ரமேஷ், இந்த ஏற்கனவே அங்கு ஆணையத்தில் இது குறித்து விவாதிக்க கூடாது, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இது குறித்து விவாதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில சட்டத்தை மீறி இப்படியான ஒரு விவாதம் நடந்திருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக கார்த்திகா, நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இதை கேட்டார். அதாவது மேகதாது அணை கட்டுறது சொந்தமான அஜெண்டாவே வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஆணையம் வந்தது பிறகு 4 மாநிலத்துடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு அஜெண்டாவையும் நிகழ்ச்சி நிரல்ல சேரக்கூடாது என்று இருக்கிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சரே இதுல தலையிட்டு சேர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தற்போது இந்த ஒரு முக்கியமான கர்நாடகா இது ஒரு அஜெண்டாவை சேர்த்திருக்காங்க. இதற்கு காரணம் நீர்வளத்துறை அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் துணை போகிறார்கள் என்றும் சொன்னார். இது சட்டமன்றத்தில் விரிவான விவாதம் நேற்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து அந்த ஆவணம் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நீர்வளத்துறை செயலாளர் சக்சேனா இதற்கு என்ன சொல்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கூட நம்ம தனியாக மாலை 6 மணிக்கு மேல பேட்டி கேட்க இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம விரிவான தகவலோடு அடுத்த புல்லட்டின்ல நம்ம செய்தியா பார்க்கலாம். கார்த்திகா, ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தமிழக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பதில் மனுவில் புதிய திட்டங்களுக்கான அனுமதி போன்றவற்றை பரிசீலிக்கிறதுக்கான உரிமை ஆணையத்திற்கு கிடையாது, அதனுடைய பணி ஆணையத்திற்கு கிடையாது. காவிரி விவகாரத்தில் தீர்ப்பு செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத கண்காணிக்கிறதா ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தொடர்ந்து இந்த மேகதாது அணை தொடர்பான அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆணையத்தின் சார்பாக வர்றதை நம்ம எப்படி பாக்குறது? நிச்சயமாக இது குறித்து நம்ம தமிழக அரசுடைய நீர்வளத்துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவதூறு வழக்கு இதுல விஷயத்துல நம்ம டிஃபமேஷன் தான் போட முடியும். அதாவது ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டாங்க, அது நீங்க சொன்ன மாதிரி தண்ணி போறதை கண்காணிக்க தான் முடியுமே ஒழிய அவர்கள் புதுசாக ஒரு ஸ்கீம் வரதுக்கு அஜெண்டாவை சேர்க்கறதுக்கு, அதாவது யாருடைய அனுமதியும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸுடைய கன்சர்ன் எல்லாம் இல்லாமலே அது அஜெண்டாவில் சேர்த்திருக்காங்க. எனவே நிச்சயமாக இது அவதூறு வழக்கு தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கார்த்திகா, மேகதாது அணை விவகாரத்தில் ஆணையத்தில் இது தொடர்பாக தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த பல்வேறு விவரங்களை வழங்கினார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் கணபதி. இருவருக்கும் நன்றி.